வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் நாம் இப்ப கேட்க போற கதை விக்ரமாதித்யன் கதைகள் தான். விக்ரமாதித்ய மகாராஜா 9வது முறையாக வேதாளத்தை முருங்க மரத்தில் இருந்து இறக்கி தன் தோளில் சுமந்தபடி நடந்து வந்தார். வேதாளமும் தனது 9வது கதையை அரசரிடம் சொன்னது. அந்த கதையின் பெயர் மணிமான் கதை. உவிஷபுரம் என்ற பட்டினத்தை கிரகபுஜன் என்ற ஒரு மகாராஜன் ஆண்டு வந்தான். அவனுக்கு மணி இயக்கிசை என்ற ஒரு பெண் இருந்தாள். பார்ப்பதற்கு விண்ணில் இருந்து இறங்கி வந்த தேவதை போல் இருந்தால் மணி இயக்கிசை. அவளுக்கு ஒரு நல்ல வரனை தேடிக்கொண்டு இருந்தார் மகாராஜா. தன் மகளுக்கு சகல கலைகளும் வீர வித்தைகளும் அறிவியல் மற்றும் விஞ்ஞானத்திலும் அழகிலும் சிறந்து விளங்கும் ஒருவன் மட்டுமே மணமகனாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார் அரசர். அரசர் விரும்பியபடி அனைத்து சிறப்புகளை உடைய ஒரு இளவரசன் அவளை தேடி வந்தான். அவனின் பெயர் மணிமான். மணிமான் சிறப்பானவன், அறத்தில் நின்று வாழ்பவன், விஞ்ஞானத்திலும் வீரத்திலும் சிறந்தவன். அவன் மணி இயக்கிசையை திருமணம் செய்ய விரும்பினான். அரசரும் மணிமானை மருமகனாக ஏற்றார். மணிமானுக்கும் மணி இயக்கிசைக்கும் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. மணிமான் தனது நாட்டிற்கு தனது மனைவியை அழைத்து புறப்பட்டான். மணிமான் நாட்டில் மணமக்கள் தங்கள் இல்வாழ்வை சிறப்பாக வாழத் தொடங்கினர். ஒரு நாள் அரண்மனை தோட்டத்தில் ஊஞ்சல் ஒன்றில் இருவரும் இனிமையாக பேசி பொழுதை கழித்த நேரத்தில் எறும்பு கூட்டம் சாறை சாறையாக ஊஞ்சலின் அடியில் சென்று கொண்டிருந்தது. மணி இயக்கிசையின் கால்கள் ஊஞ்சலின் மேலே இருந்தது. மணிமானின் கால்கள் தொங்கவிடப்பட்டிருந்தது. கால்கள் மணிமானை அறியாமல் தரையில் பட மணிமான் எறும்பு வரிசையில் தன் கால்கள் பட்டு எறும்புகள் உயிரிழக்க நேரிடுமே என்று எண்ணி லாவகமாக எறும்பின் மீது படாமல் தன் கால்களை சட்டென உயர்த்தினார். இதை கண்ட எறும்புகளில் ஒன்று, நாடாளும் அரசர் மனதில் எறும்புகளுக்கும் இரக்கம் உண்டு என்றது. மற்றும் ஒரு எறும்பு, நீ என்ன சொன்னாலும் அரசர் காதுகளுக்கு அது எட்டாது. நம் பாஷை அவருக்கு புரியாது. வா, நம் வேலையை பார்ப்போம் என்றது. இதை கேட்டதும் மணிமான் சிரித்தான். ஏன் என்றால் மணிமானுக்கு மிருக பாஷை புரியும். மணி இயக்கிசை மணிமானை பார்த்து, ஏன் சிரிக்கிறீர்கள் அரசே என்றாள். அதற்கு மணிமான் நடந்ததை அவளிடம் கூறப்போக, எறும்பு ஒன்று, அரசரே, தயவு செய்து மிருக பாஷையை தெரியும் என்றோ நடந்ததையோ அரசியிடம் கூறாதீர்கள். உங்கள் குருவை நினைவுபடுத்தி பாருங்கள் என்றது. மணிமானுக்கு அப்போதுதான் ஒன்று நினைவுக்கு வந்தது. மணிமானின் குரு மிருக பாஷையை இவருக்கு கற்றுத்தர போகும்போது, இளவரசே, இந்த பாஷை தேவர்கள் பாஷைக்கு ஒப்பானது. மிருகங்கள் பேசும்போது குறுக்கிடுவது, அவை பேசுவதை வெளியில் கூறுவது முதலான செயல்களை செய்தால் தலை வெடித்துவிடும் என்று கூறியது நினைவுக்கு வந்தது. உடனே மணிமான், ஒன்றுமில்லை, விடு இசை என்றான். முதலில் சிரித்தீர்கள், பின்னர் யோசனையில் ஆழ்ந்தீர்கள், தற்போது எதையும் சொல்ல மறுக்கிறீர்கள். என் மேல் உங்களுக்கு அன்பே இல்லை. மனதார என்னை தாங்கள் மனைவியாய் ஏற்கவில்லை என்று வாக்குவாதத்தை தொடங்கினால் மணி இயக்கிசை. வேறு வழியின்றி மணிமான், சரி, இதை நாளை கூறுகிறேன். இவ்விஷயத்தை கூறினால் என் தலை வெடித்துவிடும் என்றார். மணி இயக்கிசை, என்ன அரசே, என்ன கூறுகிறீர்கள் என்றாள். நாளை நீ இடுகாட்டில் கட்டைகளை அடுக்கி வைக்க ஏற்பாடுகளை செய். நான் வந்து அதன் மீது படுத்துக்கொண்டு அனைத்தையும் கூறுகிறேன். என் தலை வெடித்துவிடும். என் உயிர் பிரிந்தவுடன் என்னை தீயிலிடு என்றான். மணி இயக்கிசைக்கு ஆர்வம் அதிகமானது. அது என்ன தலை போகும் விஷயம், தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று நினைவில் கொண்டாள். மணிமான் தன் மனைவி தனக்காக நிச்சயம் தன் மனதை மாற்றிக்கொள்வாள் என்று நினைத்தான். ஆனால் உலகில் மிகவும் அழகான பெண்ணும் அறிவான ஆணும் ஒன்றாக வாழ்வது கடினம்தானே. மறுநாள் மணி இயக்கிசை மயானத்தில் சகல ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தாள்.
மணிமான் அவற்றையெல்லாம் பார்த்து அதிர்ந்து போனான். இருப்பினும் தனது காதல் மனைவியின் ஆர்வத்திற்காக தன் உயிரையும் இழக்க விழைந்தான் மணிமான். கட்டைகளின் மீது மணிமான் ஏறி படுத்து கொண்டான். அந்த சமயம் மயானத்தில் ஒரு ஆண் ஆடும் பெண் ஆடும் புற்களை மேய்ந்து கொண்டே வந்தது. பெண் ஆடு ஆண் ஆட்டிடம், அந்த கிணற்றில் உள்பகுதியில் உள்ள புல்லை எனக்கு பிடுங்கித்தா என்றது. உடனே ஆண் ஆடு, ஏன் உனக்கு அந்த புல்தான் வேண்டும் என்கிறாய் என்றது. உடனே அந்த பெண் ஆடு, அந்த புல் யாருடைய பாதங்களும் எச்சிலும் படாத புல், அது சுவைமிக்கது என்றது. ஆனாடு அதை கேட்டு சிரித்து கொண்டே, என்னை நீ என்ன மணிமான் அரசன் போல் முட்டாள் என்று நினைத்து கொண்டாயா என்றது. இதை கேட்ட மணிமான் அரசனுக்கு அதிர்ச்சி. ஏனென்றால் அரசனுக்கு மிருக பாஷை புரியும் அல்லவா. மேலும் அவைகள் என்ன பேசுகின்றன என்பதை மணிமான் கூர்மையாக கவனித்தார். மேலும் மாநாடு நாடாள வேண்டிய அரசன் மற்றும் தன் கணவன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன் ஆர்வம் மட்டுமே பெரிது என்று நினைத்து நடந்ததை அறிய விரும்புகிறாள் இளவரசி. அதுபோல் இருக்கும் புற்களை எல்லாம் விட்டுவிட்டு கிணற்றில் உள்ள புல் மட்டுமே வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் நீ. புற்களை எடுக்கச் சென்று கிணத்தில் விழுந்து ஒரு பெண்ணின் ஆசைக்கு உயிர் விடும் முட்டாள் என என்னை நினைக்கிறாயா என்றது ஆனாடு. நான் ஒன்றும் மணிமான் அரசனைப் போல முட்டாள் இல்லை என்றது. மேலும் என்னை விட்டு விலகி செல் என்று பெண் ஆட்டை தவிர்த்து நடந்து சென்றது ஆனாடு. இதை அனைத்தையும் கேட்ட மணிமானின் புத்தியில் உரைத்தது. உடனே கட்டைகளை விட்டு எழுந்த மணிமான் மணி இயக்கிசையிடம், உனக்கு என் உயிர் போவது பற்றி கவலை இல்லையா? உன் ஆர்வம் மட்டுமே உனக்கு முக்கியம், அப்படிதானே என்றான். அவள், தலை போகும் விஷயம் என்னவாக இருக்கும் என்பதில் சற்று ஆர்வம் அதிகமானது அரசே என்றாள். விலகிவிடு, இனி நீ என் வாழ்வில் இல்லை, உனக்கு என் வாழ்வில் எங்குமே இடம் இல்லை. இறைவன் தந்த என் உயிரை இழக்க நான் விரும்பவில்லை என்று மணி இயக்கிசையை பிரிந்தான் மணிமான். இவ்வாறு இக்கதையை கூறி முடித்த வேதாளம், இருவரில் யார் சிறந்தவர், அந்த ஆனாடா இல்லை மணிமான் அரசனா? கூறும் அரசே என்றது. விக்ரமாதித்ய மகாராஜா, நிச்சயம் ஆடுதான். அரசனாக இருந்தாலும் கட்டையில் படுத்த மணிமானை விட ஆடாக இருந்தாலும் அரசனுக்கும் புத்தி புகட்டி கிணற்றில் உள்ள புல்லை எடுக்க முயற்சி செய்யாமல் தன் உயிரையும் காத்து கொண்ட ஆனாடே சிறந்தது என்று கூறினான். இதை கேட்டதும் வேதாளம் சிரித்து கொண்டே சட்டென பறந்து முருங்கை மரத்தை அடைந்தது. மீண்டும் அரசர் வேதாளத்தை முருங்கை மரத்திலிருந்து இறக்கி அழைத்து வருவார். வேதாளமும் நமக்கு அடுத்த கதையை கூறும். அதை உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவில் கூறுகிறேன். இப்பொழுது எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.